நீங்க பண்ணுங்க, நான் வந்து கெஸ்ட் தான், நான் வந்து கேம்ல இல்ல, நீங்க வந்து வாஷ் பண்ணுங்க. இந்த இடத்துல வியானாக்கு வந்து நான் ஒன்னே வந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த இடத்துல வந்து யாரு கேம்ல இருக்கா யாரு கேம்ல இல்லன்னு முக்கியம் இல்ல. இந்த இடத்துல வந்து சாப்பாடுங்கிறது, வெசல் வாஷிங்கிறது, ஹவுஸ் கிளீனிங் அண்ட் பாத்ரூம் கிளீனிங்கிறது பேசிக்ஸ். நீங்க வந்து கேம்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க அது பண்ணி தான் ஆகணும். நீங்க தானே சாப்பிடுறீங்க, நீங்க தானே பாத்ரூம் போறீங்க, நீங்க தானே அங்க இருக்கீங்க, உங்களுக்கு கிளீனா இருக்கணும்ல, நீங்க சாப்பிடணும்ல. அப்போ அந்த வேலை வந்து யாரு பார்க்கணும்? எல்லாரும் தானே பார்க்கணும். நான் கேம்லயே இல்ல, நான் எதுக்கு இது பார்க்கணும், நான் எதுக்கு இது பண்ணணுங்கிறது சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமே இல்லை நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அவங்க மேல எனக்கு நிறைய விமர்சனம் இருக்கு. அவங்க இந்த வாரம் போகணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த இடத்துல வாண்டடா சாண்ட்ராவை டார்கெட் பண்ணி வியானா வந்து இங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது இருந்துச்சு. கிறிஸ்டோபர்லாம் சொல்றாங்க, ராட்சசன் கிறிஸ்டோபர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாங்க, எல்லாரையும் அனுப்புறாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாரையும் வந்து நடிப்பு அரக்கியா இந்த பிக் பாஸ் 9ல இருந்துட்டு எல்லாரையும் வந்து அமைச்சிருக்காங்க. அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்துல வியானா வாண்டடா வந்து சாண்ட்ரா கிட்ட சண்டை இழுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு.